இதை நினைக்கிற முதல்ல இதை என்ன ரிஸ்க் அளிக்கிறவர் ரப்புதான் அப்படின்னு ரப்பை பத்தி நினைச்சா ஏமாத்து போய் பேசுவானா ஏமாத்துவானா? பொய் ஏமாத்து பிராடு எப்படி வருது? இந்த ஏமாத்துறோம்னா நமக்கு சொத்து கிடைச்சிரும், பொய் பேசினா லாபம் கிடைச்சிரும், அளவு நிலைமைகளை மோசடி பண்ணோம்னா நிறைய சம்பாதிச்சிடலாம். இவனை சீர்திருத்தம் எப்படி? அது இந்த அளவோ இந்த நிர்வகிகளோ இந்த மனிதர்களோ இந்த கஸ்டமரோ உனக்கு ரிஸ்க் தரடா படைச்ச ரப்புல் ஆலமீன் தான் உனக்கு ரிஸ்க் தந்திருக்கான். உலகத்துக்கெல்லாம் ரிஸ்க் அளிக்கிற ரப்பு அவன் தான் அவனுக்கு புரிய வச்சா. வியாபாரத்தை போய் பேசுவானா? அடுத்தவன் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான், கப்ப 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 கப்பன்னு எரியுது, இப்படி போய்கிட்டே இருக்கான. சின்ன பைய வயசு 35 தான் ஆகுது, அதுக்குள்ள 2 வீடு கட்டிட்டான, வேற காரை பாரு கப்ப கப்பன்னு எரியுது. இல்ல எப்படி எரியுது? எப்படி எரியுது? அவனே என்னமோ நிறைய சம்பாதிச்சுக்கிட்டா ஒன்னால சம்பாதிக்க முடியலன்னு நீ நினைக்கிற, அதனால எரியுது. ஆனா நெசமா அவன் சம்பாதிக்கிறான், ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்திருக்கான், ரிஸ்க் அளிக்கிறவன் அவன் அப்படின்னு தெரிஞ்சா கப்ப கப்பன்னு எங்க மாதிரி எரியுமா? நீ யாரா? உனக்கு என்னடா? உனக்கு என்ன இருக்கு? நீ 2 வீடு கட்டனா உன்னுடைய சொந்த திறமையில கட்டல, உன் முயற்சியில கட்டல, உன் அதிகாரத்துல கட்டல, உன் அறிவுல கட்டல. படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குகிறான். அதுல ஒரு பட்டியல நீ சேர்ந்துக்கிட்ட, அவ்வளவு முடிஞ்சு. கொடுத்தவன் அவன் தெரிஞ்சிச்சுன்னா இவன் மேல எனக்கு போகாம வருமா? நான் தர்மம் பண்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எனக்கு இருக்கிற செல்வத்தை அள்ளி கொடுக்கிறது தெரியுமா? கர்வம் வருகிறது, பெருமை வருகிறது. நீ என்ன கொடுக்கிற? அவன் கொடுத்ததை எடுத்து கொடுக்கிற, நீ பெரிய ஆளா? அவன் கொடுத்ததைத்தான் நான் கொடுக்கிறேன் என்று, எனக்கு கொடுக்கப்பட்டது அவனால் கொடுக்கப்பட்டது என்று தெரிந்தால் எனக்கு கர்வம் வருமா? கடையில முதலாளி உட்கார்ந்து இருக்காரு, வழியில பிச்சைக்காரன் நிக்கிறான் வாசல்ல, ஐயா தர்மம் போடுங்க சாமி அப்படிங்கிறான். உடனே கல்யாணம் உட்கார்ந்து 5 ரூபா காசு எடுத்து வேலைக்காரன் மகையில கொடுத்து குடுறாரு. கொடுத்த உடனே நான் எவ்வளவு பெரிய தர்ம பிரபு தெரியுமா? செருப்பா எடுக்க மாட்டேன். நீ என்னடா தர்ம பிரபு? 5 ரூபா உண்மையில இந்த 5 ரூபாய்க்கு தர்ம பிரபு பட்டம் கொடுக்கறாருன்னா உன் ஓனுக்கு தாங்க கொடுக்கணும், உனக்கு கொடுக்க முடியும். இப்ப நான் தர்மம் செய்வேன், நான் கொடுத்துட்டேன், நீ நான் எப்படி பெருமை எடுப்பேன்? நான் எங்களா கொடுத்தேன், எங்களா கொடுத்தான், அவன் கொடுத்தான்டா. அவன் கொடுக்க சொன்னான். ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியதை அவர்கள் செலவிடுவார்கள். அவனாலதான் கொடுத்தான், அவன் தான் கொடுத்தான். கொடுக்கிறவன் அவனுக்கு தெரிஞ்சா பெருமை வருமா? பொறாமை வருமா? ஆணவம் வருமா? ஏமாற்றுகிற எண்ணம் வருமா? அவனை பத்தி மனசுல பதிய வச்சுட்டோம்னா அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை தான், அவன் சொல்லியிருக்கான் குடிக்காத, அவன் சொல்லியிருக்கான் வீடு குடிக்காத, அவன் சொல்லியிருக்கான் பொய் பேசாத, அவன் சொல்லியிருக்கான் பிரச்சாரம் செய்யாத.